வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஊரில் அமைந்துள்ள மங்களாம்பிகை உடனுரை ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலோட 2ஆம் பாகம் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் பாகத்தில் நம்ம கோவிலோட அமைப்புகள் பார்த்தோம். 2ஆம் பாகத்தில் கோவிலின் வரலாறு, கல்வெட்டின் ரகசியம் பார்க்க போகிறோம். முதல் பாகம் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கோம், அதுக்கான லிங்க். கோவிலோட வரலாறுல நம்ம முதல்ல நந்தி பகவானை பார்க்க போறோம். நம்ம ஆலயத்தில் அமைந்துள்ள சிவபெருமானும் நந்தி பகவானும் குபேர பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருத்தலமாகும். பூமியிலிருந்து மீட்கும் பொழுது சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் 10 அடி இடைவெளி இருந்தது. ஆலயத்தின் வரலாறு கதை பார்க்கும். இக்கதையில் 2 ரிஷி தம்பதியர்கள் ஆவார்கள். விஸ்வகரஸ் வாரவர்ணினியும் மற்றும் 2ஆம் தம்பதியரான விஸ்வரஸ் கேகசியும் ஆவார்கள். முதல் தம்பதியருக்கு ஒரு மகன் குபேரனும் மற்றும் 2ஆம் தம்பதியருக்கு ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணன் மற்றும் சூர்பனகை ஆவார். இதில் குபேரனும் மற்றும் ராவணனும் சிவபக்தர் ஆவார்கள். விபீஷ்ணன் விஷ்ணு பக்தனும் கும்பகர்ணன் பிரம்ம பக்தனும் ஆவார். குபேரனிடம் உள்ள நவநீதிகளை கவர்ந்து சென்ற ராவணனும் அதனை மீட்க குபேரனும் இத்திருத்தலத்தை அமைத்து விரதம் இருந்து 9 வகை மலர்களால் அலங்கரித்து 9 திரவியங்களால் அபிஷேகம் செய்து 9 வகை பிரசாதங்களை நெய்வேத்தியம் செய்து 9 வகை தம்பதியர்களுக்கு அன்னமளித்து தன் நவநீதிகளை மீட்டார். நம் ஆலயமானது குபேரரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயமாகும். நவநிதி என்பது குபேரனிடம் உள்ள செல்வமாகும். இதுவே கல்வெட்டு ஆய்வுகளின் செய்திகளாகும் மற்றும் இதுவே கோவிலின் வரலாறாகும். இத்தகைய அழகிய திருத்தலம் அமைந்த இடம் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குள கிராமம், நத்தமேடு சாலை. மேலும் எங்கள் பதிவுகளை காண மிஸ்டர் கிராமத்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இத்துடன் விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் கிராமத்தன், தண்ணீர்குளம். நன்றி.